last the king said, you may be right. ஒருவேளை நீங்க சொல்றது சரியா இருக்கலாம். The physician might indeed harm me. ஒருவேளை அந்த மருத்துவர் என்னை கொல்ல கூட முயற்சி பண்ணலாம். I must act quickly. நான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னாராம். The vizier replied, the safest way is to call him immediately and execute him. உடனே அதுக்குள்ள இருந்து நம்ம தப்பிக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அந்த மருத்துவர் இங்க கூப்பிட்டு உடனடியா அவரை கொன்னுடணும் அப்படின்னு சொன்னாங்களாம். The king agreed. The ராஜாவும் ஒத்துக்கிட்டாராம். The physician Douban was brought before the king. உடனே அந்த மருத்துவரை ராஜா முன்னாடி கூட்டிட்டு வந்தாங்க. The king said, I have called you here to take your life. ராஜா சொன்னாரா, நான் இங்க உங்க உயிரை எடுக்கிறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டிருக்கேன் அப்படின்னு. The physician was shocked. அந்த மருத்துவருக்கு ஒரே அதிர்ச்சியா. What crime have I committed? நான் அப்படி என்ன குற்றம் பண்ணேன் அப்படின்னு கேட்டாராம். The king replied, you came here to assassinate me. நீ இங்க என்ன கொல்றதுக்காக தான் வந்திருக்க. But I will kill you first. நான் அதுக்கு முன்னாடி உன்னை கொல்ல போறேன். He turned to the executioner. உடனே அவர் கொல்றதுக்கு தயாரா இருந்த ஆளுங்க கிட்ட ஸ்ட்ரைக், அவரை கொன்னுடு அப்படின்னு சொன்னாங்களா. The physician fell to his knees. அந்த மருத்துவர் உடனே வந்து மன்றாடினாராம். Spare my life, he said. என் உயிரை எப்படியாவது நீங்க எடுக்காம இருங்க. And yours will be spared. அப்படி பண்ணீங்கன்னா உங்க உயிரும் போகாம இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். But the king refused. ஆனா ராஜா ஒத்துக்கல. So the physician said, சரி, உடனே அந்த மருத்துவர் சொன்னாராம், then allow me to leave my books in order. அப்போ என்னோட புத்தகங்களை எடுத்து வைக்கிறதுக்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடுங்க. நாங்க I have one book I wish to give you. அதுல ஒரு புத்தகத்தை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புறேன். It contains many wonderful secrets. அதுல நிறைய ரகசியங்கள் அடங்கி இருக்கு. And after my head is cut off, என் தலை வெட்டப்பட்ட பிறகு, if you open the book and read the 6th page, அந்த புத்தகத்தை திறந்து அதோட 6வது பக்கத்தை படிச்சீங்கன்னா, my head will answer any question you ask. என்னோட வெட்டப்பட்ட தலை நீங்க கேட்கிற எந்த கேள்விக்கும் பதில் சொல்லும் அப்படின்னு சொன்னாராம். The king was curious. So he postponed the execution until the next day. அதனால ராஜாக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாகி அவரை கொல்றத ஒரு நாள் தள்ளி போட்டாராம். The next day the court gathered. அடுத்த நாள் அரசவை கூடுச்சு. The physician came forward holding a large book. அதுக்கப்புறமா அவர் கையில ஒரு பெரிய புத்தகத்தோட அந்த மருத்துவர் வந்தாராம். He placed a basin before the throne. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பேசின் அவர் வந்து அந்த அரசவைக்கு முன்னாடி வச்சாராம். Then he said, after my head is cut off, place it in this basin. என் தலை வெட்டப்பட்டதுக்கு அப்புறமா என் தலையை அந்த பேசின்ல வைங்க. Then open the book. அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை திறந்து my head will speak. அதுக்கப்புறம் தான் என்னோட தலை பேசும் அப்படின்னு சொன்னாராம். Still he begged for mercy. இருந்தாலும் கடைசியா ஒரு தடவை அவர் மேல இறக்கம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர் ராஜா கிட்ட கேட்டுக்கிட்டாராம். But the king refused. ஆனா ராஜா மறுத்துட்டாராம். The executioner cut off his head. சொன்ன மாதிரியே தண்டனை கொடுக்கிறவரு அவரோட தலையை வெட்டிட்டாரு. The head fell into the basin. அந்த தலை அந்த பேசின்குள்ள விழுந்துடுச்சு. அந்த blood stopped flowing. ரத்தம் ஓடி ஒழுகிறதும் நின்றுடுச்சு. Then the eyes opened. அந்த கண்ணு திறந்துச்சான். And the head said, open the book. அந்த ஹெட் சொல்லுச்சா, அதாவது அந்த தலை சொல்லுச்சான், அந்த புத்தகத்தை திறங்க அப்படின்னு. The king opened the book. ராஜா அந்த புத்தகத்தை திறந்தாராம். But the pages were stuck together. ஆனா அதோட பக்கங்கள்லாம் ஒட்டிட்டு இருந்ததா. So he wet his finger with his tongue. அதனால தன்னோட விரலை நாக்குல நினைச்சு அதை பேஜை திருப்ப பார்த்தாரு. And turned the pages. Again and again he wet his finger to turn them. ஒவ்வொரு தடவையும் அந்த பக்கங்களை திருப்புறதுக்காக தன்னோட விரலை தன் நாக்கு எச்சியில அவர் நினைச்சுக்கிட்டே இருந்தாரு. But each page was poisoned. ஆனா ஒவ்வொரு பக்கத்துலயும் விஷம் தடவி இருந்தது. Soon the poison entered his body. சீக்கிரமே அந்த விஷம் அவரோட உடம்புக்குள்ள பரவ ஆரம்பிச்சிடுச்சு. His vision blurred. அவரோட கண்ணு மங்க ஆரம்பிச்சது. He fell to the ground. அவர் தரையில விழுந்துட்டாரு. Then the physician heads cried out. அப்போ அந்த மருத்துவரோட தலை வந்து சொல்லுச்சான், tyrant, துரோகி, cruelty and injustice are always punished. இந்த மாதிரி குரூரமா நடந்துகிட்டு நியாயம் இல்லாம நடந்துகிட்டா அதுக்கு தண்டனை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுச்சான். Moments later the king died. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ராஜா இறந்துட்டாராம். And the head became silent forever. அதுக்கப்புறம் அந்த தலையும் நிரந்தரமா அமைதியா ஆயிடுச்சான். The fisherman finished his story. இப்படியா அந்த fisherman தன்னோட கதையை முடிச்சானா. Then he said to the genie. அவன் அந்த ஜீனி கிட்ட சொன்னானா, if the Greek king had spared the physician, ஒருவேளை அந்த கிரேக்க அரசன் அந்த மருத்துவரை கொல்லாம விட்டிருந்தா, he would not have died. அவரும் செத்திருக்க மாட்டாரு. The same warning applies to you. உங்களுக்கும் அதே எச்சரிக்கை தான் கொடுக்குறேன். And now I will throw you back into the sea. நான் உன்னை மறுபடியும் இப்போ கடலுக்குள்ள தூக்கி போட போறேன் அப்படின்னு சொன்னாராம். But the genie said, my friend. ஆனா அந்த ஜீனி சொல்லுச்சா, my friend, do not do that. Release me. தயவு செஞ்சு அப்படி பண்ணிடாத. என்ன தயவு செஞ்சு வெளியில மறுபடியும் எடு. And I will make you rich.
நான் உன்னை பணக்காரன் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிச்சான். The fisherman hesitated. ஆனா அந்த மீனவர் கொஞ்சம் யோசிச்சாராம். At last hope overcame fear. சரி, பயத்தை தாண்டி ஒரு நம்பிக்கை இருந்துச்சா. Slowly he lifted the lid. மெதுவா அவர் அந்த ஜாடியோட மூடிய திறந்தாராம். And the genie rose out again. மறுபடியும் அந்த பூதம் வெளியே வர ஆரம்பிச்சது. But what would happen now? ஆனா வெளியே வந்த ஜீனி இப்ப என்ன பண்ண போகுது? Would the genie keep his promise? சொன்ன மாதிரி அதோட சத்தியத்தை காப்பாத்துமா? And would the fisherman regret his decision? இல்ல அந்த மீனவன் தான் எடுத்த முடிவு தப்புன்னு நினைக்க போறானா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த கதை என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குட்டி கதை கேட்கலாமா வித் மீ அகமது.